Hello friends, வணக்கம் and welcome to Kalantika's Lifestyle. இன்னைக்கு Kalantika's Lifestyle channel என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் உன்னியப்பம் ரெசிபி தான் செய்ய போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம உன்னியப்பம் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு அரைச்சு அந்த மாதிரி செஞ்சோம். இன்னைக்கு வந்து குயிக்கா நம்ம கிட்ட வீட்ல எப்பவுமே பச்சரிசி மாவு கண்டிப்பா ஸ்டாக் இருக்கும். அந்த பச்சரிசி மாவு வச்சு எப்படி ஈஸியா செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1.5 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது வீட்லயே அரைச்ச நைஸ் மாவு. நம்ம கடைகள்ல கிடைக்கிற பச்சரிசி மாவு தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வாசத்துக்கு 3 ல இருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 3 கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. 1.5 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம். வெல்லத்தை வந்து கரைச்சு வடிகட்டி அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். வெல்லத்தை வந்து கம்பி பதம்லாம் வர வைக்க வேண்டாம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிச்சிட்டிங்கன்னா வெல்லத்தில் இருக்கிற தூசு இதெல்லாமே ஒதுங்கிடும். அதனால வெல்லத்தை எப்போவுமே கரைச்சி நல்லா அதுக்கப்புறமா வடிகட்டிக்கோங்க. இப்போ வெல்லத்தை வடிகட்டின அப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். வாழைப்பழம், அரிசி, வெல்லம் எல்லாமே ஒன்றா சேர்த்து இதுக்கு தண்ணி வந்து வெல்லத்தோட பாகே வந்து போதும். பத்தலைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடாதீங்க. அப்போ வந்து அந்த அப்பம் வந்து நல்லா வராது ஒரு ஷேப்பு. அதனால் தண்ணி வந்து ரொம்ப மினிமலாக ஊற்றி நல்லா கெட்டியாக அரைங்க. நெய் விட்டு தேங்காய் இந்த மாதிரி நல்லா பல்லாக சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி நல்லா நெய்யில் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த அளவுக்கு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக அரைக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு தண்ணி ஓடுற மாதிரி அரைச்சிடாதீங்க. நெய்யில் வறுத்து தேங்காய் உள்ளே சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எள்ளு நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். நான் அதை போடலை. எள்ளு வேணும்னாலும் கருப்பு எள்ளோ வெள்ளை எள்ளோ என்ன இருக்கோ நீங்கள் உள்ளே சேர்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நல்லா கலந்து வச்சுட்டு இது ஒரு 6 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணியாரமாக செஞ்சோம்னா சூப்பராக வரும். பணியாரக்கல்ல நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அவங்கவுங்க எப்படி டேஸ்ட்டோ அதை பார்த்துக்கோங்க. ஒரு 4 to 5 மணி நேரம் மினிமம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து எல்லாமே மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். முடியலன்னா நம்ம ஊற்றலாம். பட் இருந்தாலும் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும் பணியாரம். ஆக்சுவலி இது உடனே சூடாக சாப்பிட்றத விட நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பஞ்சு மாதிரி ஆயிரும். நீங்கள் 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கறனால அதே உங்களுக்கு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் நல்லா இருக்கும். நிறைய நாள் வச்சும் சாப்பிடலாம். ஒரு நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. வாழைப்பழம், வெல்லம் வந்து இரும்பு சத்து ஜாஸ்தி, பச்சரிசி, அதே மாதிரி ஏலக்காய், வாழைப்பழம் எல்லாமே வந்து இதில் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்நாக்காக பண்ணி வச்சுட்டா ஈவினிங் நேரம் வந்து கொடுக்கலாம். ஸ்கூல்லேருந்து வர்றப்போ ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸை கொடுத்து விடலாம். ஃபுல்லாகவே எப்போவுமே ஒரு பேக்கரி ஐட்டம் இல்லை கலர் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உணவையும் நம்ம கொடுத்து பழக்கணும். இதெல்லாம் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்கும் கூட. ஸோ இந்த ஓணத்துக்கு இந்த உன்னியப்பம் ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்ச ரெசிபி வந்து இப்போ ஐ பட்டனில் மேலே ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.